கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். ஏசாயா 28:26 சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். நம்முடைய தேவன் நம்மை நன்றாய் போதித்து நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லியிருந்தாலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவர் ஆமை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் ஆமை நம்மை கடிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், உணர்த்தி நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை நன்றாக போதித்து நம்மை உணர்த்துகிறார். ஆமை, ஆண்டவருடைய அந்த போதனை என்று சொல்வது அது நன்மையான போதனை, நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிற போதனை. நன்றாய் போதித்து, ஆண்டவர் போதித்து நம்முடைய வழிகள் இருக்குமானால் அது நிச்சயமாய் அந்த ஆமை வழிகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாகவே இருக்கும். ஆமை சோதரம், ஆண்டவருக்கு விரும்பாத வழிகள், பாதைகள், ஆண்டவர் போதித்தும் கீழ்ப்படியாமல் போகிற வழிகள் எல்லாம் நிச்சயமாக அது வேதனைக்குரிய வழிகளாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் நம்மை நன்றாய் போதித்து நம்மை உணர்த்தி நம்மை ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம அழகாய் நடத்துகிற ஒரு தேவன். அந்த ஆண்டோடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆமே, அவரே நம்மை ஆளுகை செய்யட்டும். செபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை நன்றாய் போதித்து உணர்த்துகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறீங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நன்றாய் போதித்து என் ஆண்டவரே நீங்களே எங்களை உணர்த்தி எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளையும் ஆசீர்வாதமாக்கி தாருங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். சமாதானம், சந்தோஷம், தேவ மகிழ்ச்சி ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.